காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரபலங்கள் ரியாலிட்டி ஷோவை நோக்கி நிறைய வர்றதை நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் நடித்து பிரபலமாகிறத விட ரியாலிட்டி ஷோனா இன்னும் ஈஸியாக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்தார் பிக் பாஸ்க்குள்ளே. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் ரோஜா அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. பிரபலங்கள் இந்த ரியாலிட்டி ஷோவில் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ரொம்ப ஃபேமஸாக இருந்தா ஒன்று வந்து டூ இன் ஒன்று தான். நீங்கள் சேனலுக்கு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டை கூப்பிடும் போது அது மக்கள்கிட்ட போய் ரொம்ப ரீச் ஆகும். ரெண்டாவது அந்த சேனல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து இந்த வரக்கூடிய இந்த பிக் ஸ்டார் வந்து அதை ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதன் மூலமாக நம்ம வேறு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் யார் பிரபுதேவா, அந்த நிகழ்ச்சியெல்லாம் பிரபுதேவா கலந்துக்கிட்டது, அப்புறம் சூப்பர் சிங்கரில் மிகப்பெரிய சிங்கர்ஸ் கலந்துக்கிட்டது. குறிப்பாக கூட இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தான் ரொம்பவே டாப் ஸ்டார் எல்லா லாங்குவேஜிலுமே ரொம்ப ஃபெமிலியரானாங்க. ஹிந்தியில் பிக் பாஸ் பண்ணும்போது சல்மான் கான் பண்ணார். ஸோ இந்த பக்கம் தெலுங்கில் நாகார்ஜுனா, ஸோ மலையாளத்தில் மோகன்லால், அப்புறம் கன்னடம், ஸோ தமிழில் கமல் அவர்கள் பண்ணாங்க. ஸோ கமல் அவர்கள் பண்ணும்போது பிக் பாஸுடைய ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் போச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்போ வரும்னு பார்க்கும்போது அவர் இந்த புத்தக பரிந்துரை அவர் வந்தாலே அந்த ஒரு கெத்து இருக்கும் பிக் பாஸில். ஸோ அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறது காரணம் தான். பட் அது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் போது தான் அந்த இடத்துல கமல் விலகி போகும்போது தான் இடையில சிம்பு கொஞ்சம் உள்ளே வந்து ஹோஸ்ட் பண்ணார். பட் படங்கள் இருக்கனால பண்ண முடியல. பட் பெர்மனெண்ட்டாக ஒருத்தர் தேவைங்கும் போது தான் விஜய் சேதுபதி உள்ளே வர்றார். 7 சீசன் வரைக்குமே கமல் அவர்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது தான் 8வது சீசன் விஜய் சேதுபதி வந்தாங்க. பட் அதில் சுமாராக தான் பண்ணார், பெரியவில் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் எப்பயுமே கொஞ்சம் லேக் இருக்கும். 9வது சீசனை வந்து கொஞ்சம் கலக்கினார். பட் ரொம்ப விமர்சனத்துக்கும் உள்ளானார் அப்படிங்கிறதுலையும் தவிர்க்க முடியாது. அவரே சொல்லியிருப்பார், என்ன சோசியல் மீடியாவில் போட்டு தாளிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே உள்ளே நடக்கிற கண்டஸ்டன்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு பேசுனது 18+ கொஞ்சம் மாறுச்சு. பிக் பாஸ் வந்து அது வரைக்குமே ரொம்ப நீட்டாக ஃபேமிலியோட சின்ன பசங்கள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக இருந்த பிக் பாஸ் 9th சீசனில் மட்டுமே 18+ கண்டாக மாறுச்சு. அதற்கு கலந்துக்கிட்ட அந்த கண்டஸ்டன்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரொம்ப அத்துமீறி வரம்பு மீறி போன விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. ஒரு அருவருப்பாகவே இருந்தது. அதை வந்து விமர்சனமே பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சீசனாக தான் அது அமைக்கப்பட்டது. 10வது சீசன் கொஞ்சம் மாறுதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் இதை. பட் அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இங்கே குக் வித் கோமாளி அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லியே ஆகணும். நிறைய இந்த ரியாலிட்டி ஷோ வந்தாலுமே வந்து இந்த 2 தான் ரொம்ப டாப்பில் போய் நிற்க வச்ச ஒன்று ஷோ அது. இந்த குக் வித் கோமாளியில் நிறைய பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மூலமாக அதாவது ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் அலைந்து கொண்டு இருந்தவர் எல்லாமே குக் வித் கோமாளிக்குள்ளே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதன் மூலம் சின்ன திரைக்கு போய் பெரிய திரைக்கு போனவர்கள் லிஸ்ட்டில் நிறைய பேர் ஹீரோவே நடிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த குக் வித் கோமாளியில் 0 வியூவர்ஸ் வச்சுட்டு உள்ளே போனவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக மாறுறாங்க. பட் இந்த சீசனில் இப்போது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ப்ளஸ் தாமு அவர்கள் அண்டு ஒரு வந்து ஸ்பெஷலாக ரோஜா அவர்கள் போகிற இந்த சீசனில் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு 7வது சீசன் ஸ்டார்ட் ஆக போது ஒரு 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ரோஜா வர்றாங்க. பட் நீங்கள் கேட்டது மாதிரி இந்த பிக் ஸ்டார் ஃபிலிம் ஸ்டார் வந்து இதுக்குள்ளே வர்றதை வந்து 2 விதத்துலையுமே ப்ளஸ்ஸாக மாறுங்கிறத நான் நினைக்கிறேன் சார். எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், இந்த ரியாலிட்டி ஷோக்கள் வரம்பு மீறி ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க நிறைய 18+ ஆன விஷயங்கள் நிறைய. ஏன்னா ஒரு படத்துக்கு சென்சார் இருக்குது, இந்த படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறபோது இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸில் 18+ டபுள் மீனிங்கான டயலாக்ஸ் எல்லாம் நிறைய வருதுங்கிறத மக்களே விமர்சனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் தானே? கண்ட்ரோலுங்க தவிர்க்கணும். அதை கண்ட்ரோல் நீங்கள் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? 10 இதில் வந்து 2 கண்ட்ரோல் பண்ணி 8 விட்டால் போதுமா உங்களுக்கு? பட் தவிர்க்கணும். நீங்கள் சென்சார் எப்படி திரைப்படங்களுக்கு இருக்கோ அது மாதிரி வந்து டிவி சீரியலுக்கும் இருக்கணும், டிவி ஷோக்களுக்கும் இருக்கணும், ஓடிடி நிறுவனத்துக்கு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஏன்னா ஓடிடிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. வெப் சீரிஸ் வருதுங்க, அதெல்லாம் ஃபேமிலியோடலாம் உட்காந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா பசங்களையும் ரூம்குள்ளே போட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் 10 மணிக்கு மேலே பார்த்தா தான் சில நிகழ்ச்சிகள். ஸோ அதனால் இருக்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்டேஜாக தான் போய்ட்டு இருந்தால் நான் என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்குறேன். டோட்டலாக அந்த 18+ கன்னடை வந்து தவிர்த்திடணும். இல்லையா சென்சார் கண்டிப்பாக வேணும். ஏன்னா திரைப்படத்தில் மட்டும் ஒரு டைலாக் வந்ததுன்னா உடனே மீட் பண்ண சொல்கிறீங்க, இந்த சீன் வந்ததுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சென்சார் பண்ணும்போது ஏன் இதற்கு வந்து பண்ண தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏ சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதுமா? அதுலேயும் நிறைய ஃபேமிலியோட வந்து
பார்க்க முடியாத சில காட்சி அமைப்புகள், இந்த செய்கைகள்லாம் வந்து இப்போ சமயத்தில் வந்து ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்க படத்தில் பார்த்தீங்கன்னா செய்கைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். என் ஃபேமிலியோட பண்ணிங்கன்னா தாவணி கனவுகள் படத்தில் பாக்கியராஜ் சிஸ்டரை கூப்பிட்டு போவாங்க. இந்த சீன் ஒரு மாதிரி சீன் வரும்போது இப்போ தங்கச்சியை பார்க்கக்கூடாதுன்னு காயினை கீழே போட்டு தேட சொல்லுவார். அப்படி பண்ண சொல்ல முடியுமா நம்ம? ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறது அப்படிங்கும்போது வந்து சேனலும் ஓடி நிறுவனம் தான் அதை வந்து முடிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சார். குக் வித் கோமாளியை பொறுத்தவரை முதல் 4 சீசன் வந்து மீடியா மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட ப்ரொடக்ஷனில் தான் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள சீசன் வேற ஒருத்தவங்களோட கைக்கு மாறினது. அப்போலேருந்து தான் இந்த விமர்சனம் குக் வித் கோமாளி மேலே வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையாகவே என்ன சார் நடந்தது? இல்லை, மீடியா மேஷன் வந்து நிறைய நிகழ்ச்சி ரேடியோ ஷோ வந்து விஜய் டிவியில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் பிரபலமானது வந்து 2 பேருக்குமே தான். இவர்களுக்கும் பெரிய லெவலில் போனாங்க, சேனலும் பெரிய லெவலில் போச்சு. நீங்கள் வந்து ரியாலிட்டி ஷோனாலே எந்த டிவி இதுவுமே இல்லாமல் விஜய் டிவி தான் மக்கள் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்ததே அந்த பெருமையை விஜய் டிவிக்கு தான் சேரும். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்கள் சினிமா கூட தியேட்டரில் பார்த்துடலாம், இது பண்ணலாம், டிவி சீரியல்ஸ்லாம் லைக் பண்ணாமல் டோட்டலாக கலரே மாற்றினாங்க. அப்படி தான் குக் வித் கோமாளி வந்து வெறும் சமையல் மட்டுமே நம்பி இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு காமெடியை உள்ளே புத்துனாங்க. அதுதான் புதுசாக இருந்தது. எல்லா பேரும் ரொம்ப லைக் பண்ணாங்க. சின்ன வயசுலேருந்து வயசானவர் ரொம்ப லைக் பண்ணாங்க. அதில் வந்து வெங்கடேஷ் பட் வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. தாமு வந்தது. கிட்ட 4 சீரியல் வரைக்குமே வந்து கலக்குனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க பண்ண காமெடி. அந்த லூட்டி இதுலேருந்து வெங்கடேஷ் பட்டுக்கும் கூட இந்த அளவுக்குலாம் காமெடி பண்ண தெரியுமாங்கிறது அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து தெரியுது. அக்காடு ஹோட்டலில் அவர் வந்து இருக்காங்க, குக்காக இருக்காங்க, நிறைய சூப்பரைஸ் பண்ணோம்னா அப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுனா அப்படி ஏதோ பேசுவார். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா காமெடி பண்ணார் அவர். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கே. அப்படியே ஒரு நல்ல நிகழ்ச்சியாக தான் 4 சீசன் வரைக்குமே போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே தான் மீடியா மிஷனுக்கும் சேனலுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகுது. அது சில ப்ரோக்ராம் அடிப்படையில் வரும். அது உங்களுக்கு பேசி தீர்த்துனாங்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே தீர்க்கப்படாத விஷயமா இருக்கிறதுனால மீடியா மிஷன் வந்து டக்குன்னு வெளில போகிறாங்க. வெளியில் போகும்போது வந்து ஏன்னா இந்த ஷோ மூலமாக சேனல் பெரிய லெவலில் இருந்தது. உங்களுக்கு பீக்கில் இருந்துச்சு. அப்போ வெங்கடேஷ் பட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பேரு புகழ் இருந்தால் கூட உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தது மீடியா மிஷனுடைய அந்த குக் வித் கோமாளி தான். இப்போ நீங்கள் வெளில போகிறீங்கன்னா நானும் வெளில வரேன்னு சொல்லிட்டு அவரும் வெளில வந்துட்டார். அப்போ இங்கே அடுத்து அவருடைய ஸ்பேஸுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. அப்படிங்கும்போது டக்குன்னு மாதம்பட்டி ரெங்கராஜை வந்து உள்ளே தூக்குறாங்க. அங்கே வர்றாரு அவர். பட் 5வது சீசனும் 6வது சீசனும் வந்து ரொம்ப கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் போச்சுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி பிக் பாஸில் தான் 18+ வந்தது அப்படின்னோம்னா குக் வித் கோமாளி உள்ளே நுழைஞ்சிருச்சு. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்த்தது. மீடியா மிஷன் போனாங்க, வெங்கடேஷ் பட் போனார், 2 பேரும் சேர்ந்தாங்க. டக்குன்னு சன் டிவியில் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்ணுறாங்க. இதனுடைய சாயலில் வேறு மாதிரி இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டு போகும்போது அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பீக்கில் போகுது. 2 சீசனுமே தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம அதை பிரமாதமாக பண்ணாங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது யோசிக்கும் போது தான் அந்த 18+ உள்ளே போகிறாங்க. அதை தயவுசெய்து தவிர்க்கணும். ஏன்னா இப்போ உங்கள் சேனல் மூலமாக எப்படி பிக் பாஸ் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதை நெக்ஸ்ட்டு சீசனில் நான் 10th தவிர்ப்பான்னு நினைக்கிறேன். இங்கே கூட குக் வித் கோமாளி கூட இந்த 18+ தவிர்த்துட்டு, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பேர் டாப்புக்கு போனாங்க. ஸோ குரோசியர் புகழ் யாருன்னே தெரியாமல் இந்த புகழ் குக் வித் கோமாளி கொடுத்து தான் பெரிய லெவலில் போனாங்க. ஸோ சிவாங்கி சிங்கிங்கில் பண்ணாங்க, சிங்கரில் பண்ணாங்களோ இதுதான் உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு விட்டுச்சு. அப்புறம் குரோசி, அப்புறம் அஸ்வின் ஒருத்தர் வந்தார். சினிமாவிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இதில் வந்து தான் மிகப்பெரிய ரீச் ஆனார். கிட்டத்தட்ட நான் சொன்னது மாதிரி தான் 0 ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு திடீர்னு பார்த்தோன்னா 1.5 மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸை வச்சுட்டு இப்போ வேறு லெவலில் இருக்காங்க எல்லா பேருமே. இப்போ இதற்கு முன்னோடி யாருன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான். அந்த சேனல் தான் உங்களுக்கு தூக்கி விட்டது. அந்த பெருமை சேனலுக்கு இருக்குது. அப்போது உங்களுக்குன்னு ஒரு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கும்போது 18+ தவிர்த்திடணும் தயவுசெய்து. அதனுடைய நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போது அந்த சன் டிவியில் வரக்கூடிய டாப்பு குக்கு டூப்பு குக்கு வந்து வெங்கடேஷ் பட்டும் மீடியா மிஷன் பண்ணுறது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதை இப்போ இதை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கும்போது தான் யாரை கொண்டு வரலாங்கும் போது இப்போது ரோஜா அவர்களை உள்ளே வச்சுட்டு இந்த எபிசோடில் புதுசாக உள்ளே வந்து பண்ண போகிறாங்க. பட் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு. பட் ஏதாவது 18+ இல்லாமல்
பழைய குக் வித் கோமாளியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார். சார் எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போ வந்து ஒரு குக் வித் கோமாளிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அப்படிங்கிற பொழுது ஃபார்மேட்டை உடைக்கிற மாதிரி இந்த டைம் வந்து கப்புள்ஸாக வந்து சமைக்க போகிறாங்க. ஸோ சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்தவங்களாம் வந்து சமைக்க போகிறாங்க. 3 ஜட்ஜு 3 பேருமே நல்லா சமைக்க தெரியும், சாப்பிட தெரியுங்கிற போது 4ஆவதாக ஒரு ஆக்ட்ரஸை கொண்டு வந்து ரோஜா உள்ள நுழைக்கிறாங்க. ஒரு ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரக்ஷன், 2 ஆங்கர், இப்போ 2 ஆங்கர். அப்படிங்கிற போது பணம் இதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதே சார் ஒரு ரியாலிட்டி ஷோல. எப்படி சார் வருங்க? அது ஸ்பான்சர்டு ஏகப்பட்ட பேருங்க. நீங்க டிஆர்பி வந்து கண்ணாப்பண்ணான்னு எகிரும் போது உங்களுக்கு ஸ்பான்சர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உளுந்துட்டே இருக்குங்க உங்களுக்கு. அப்போ நீ அடுத்த கடத்தை கொண்டு போகணும். இப்போ இந்த ஷோ வந்து சன் டிவியில் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் பண்ணதே இவங்க தான், ஆரம்பிச்சது இவங்க தானே. இப்போ செகண்ட் பொசிஷனுங்கும் போது அவங்களால எப்பவுமே டாப் 1 இருக்குன்னு தான் லைக் பண்ணுவாங்க எல்லா பேருமே. அப்போ அதை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியும்? அப்போ இங்கே இந்த ரோஜாங்கிற ஒருத்தர் கூட்டம் தானே தெலுங்குக்கும் போகும், உங்களுக்கு அது ரொம்ப ரீச் ஆகும், தமிழ்லேயே டாப்பு போகும் போது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டிஆர்பி ஏற்றணும், ஸ்பான்சர் அதிகமாக கிரியேட் பண்ணணும். அப்படின்னா 2 ஹேங்கரை வச்சு பண்ணுறாங்க. இப்போ 4 ஜட்ஜஸ் உள்ளே வர்றாங்க. அப்படிங்கும்போது இது வந்து இன்னும் வேறு கடத்து கொண்டு போகின்ற ஒரு முயற்சி தான். பட் நீங்கள் வந்து எத்தனை பேர் கொண்டு வந்தாலுமே நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தால் மக்கள் கொண்டாடுவாங்க. அங்கே நீங்கள் தடுமாற்றம் கொடுத்தீங்க அப்படின்னா அது சரிவு தான் போகும். அப்படிதான் பிக் பாஸ் 9 வந்து விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணார் 8 விட. பட் ஏங்க சரிவு காணார், அவரே எமோஷனல் ஆனார். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சனி ஞாயிறுலாம் ரெஸ்ட்டில் சோசியல் மீடியா பார்க்கவே முடியல, என்ன போட்டு தாளிக்கிறாங்கயா அப்படின்னு கண்டஸ்டன்ட் அவ்வளோ கோச்சிட்டார். அதுக்கு மீறி பிக் பாஸ் சொல்லி அவங்க கேட்கல. அங்கே அருவருப்பான நிகழ்ச்சியில் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷோ அது எத்தனை பேர் பார்க்குறது, உலகம் பூரா பார்க்குறது, 24/7 வேற ஓடுது. நீங்கள் டெய்லி 1 hour ப்ரோக்ராம் கூட எடிட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். இது எடிட்டும் பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே லைவாக ஓடிட்டு இருக்கு. பட் அதனால் அந்த இழந்த ஒரு பேரை வந்து தயவுசெய்து காப்பாற்றணும். நீங்கள் பழைய ஸ்டைலுக்கே போனீங்கன்னா மக்கள் கொண்டாடுவான்னு தான் நினைக்கிறேன் நான். சார் இப்போ இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. அதில் நடிக்கிறவங்களும் இன்னும் ரொம்ப பக்கத்தில் அந்த கேரக்டராகவே வச்சு பார்ப்பாங்க. நம்மள ஒருத்தர் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கேரக்டர் நேமை தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க ரியல் நேம் சொல்ல மாட்டாங்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்து எனக்கு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சார். ஒரு படம் ஒன்று வருது, அந்த படத்தில் புகழும் நடிச்சிருக்காரு. படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல வரவர் இதில் புகழ் நடிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. எனக்கு கேட்டோன்னு என்னடா இதே சொசைட்டி இதே சமூகம் தான் அவர் தூக்கி வச்சு கொண்டாடுனுச்சு, புகழண்ணான்னு. டக்குன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது இதுக்கான காரணங்கள்லாம் என்ன சார்? இல்லை, அங்கே நடக்கிற சம்பவங்கள் தான். நீங்கள் ஒரு ஷோ காமிக்கும் போது நீங்கள் காமெடிங்கிற பேரில் வந்து அருவருப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து வெறுத்துருவாங்க. உங்களுக்கு அதை உங்களை உயர்த்தி வச்சு பார்க்குற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும், தக்க வச்சுக்கணும். ஒரு ஷோ வந்து பெரிய அளவில் போகிறதுக்காக வந்து நீங்கள் ஸ்டைலை மாற்றுறீங்க அப்படின்னா உங்களை தூக்கி டக்குன்னு இறக்கி தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் நம்ம மக்கள் ரசிகர்கள். அப்படி தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். ஹீரோவை பண்ணிட்டீங்கல்ல, அப்போ எந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அதை ஏன் இந்த விமர்சனம் வந்தது உங்களுக்கு, அதை அப்போ நீங்கள் பண்ணினதே விரும்பலை. 18+ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்குள்ளே நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வரும்போது ஆரம்பிக்கும் போதே ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கோமலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த குக்கை பண்ணுறது, நீங்கள் சாய்ஸ் பண்ண சொல்கிறது, இந்த குக் பண்ணுற சொல்கிறது, அங்கே காமெடி, இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் இதை எதுக்கு உள்ளே வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் தியேட்டரில் காமிக்கிறது வேறு படம், ஆனால் இங்கே காமிக்கிறது வந்து நீங்கள் மக்கள் ஃபேமிலி வீட்டில் வந்து பார்க்குற நிகழ்ச்சி. அப்போ நீங்கள் தவறுதலாக ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா உங்களை தூக்கி அடிப்பாங்க. அதுக்கு இது ஒரு சாம்பிள். ஓகே சார், இவ்வளோ பணங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, எனக்கு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு எவ்வளோ தாங்க சார் செலவு பண்ணுவாங்க? இல்லை, அது உங்களுக்கு நல்லா போக உங்களுக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு தாங்க இருக்கும். அதை தவிர்க்க முடியாதுங்க. நீங்கள் நிகழ்ச்சி நல்லா வரணும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வச்சுட்டு சும்மா ஒரு டேபிள் வச்சுட்டு குக்கை வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரீச் ஆகும். அதற்குள்ள தகுதியான நபர்கள் வேணும், அந்த வரிசையில் நிற்கணும். அதான் வெங்கடேஷ் பட்டு, தாமு சார் இவங்க நிற்கும் போது வேறு லெவலில் போச்சு. அப்புறம் பட்டு எழுத போனதுக்கப்புறம் மாதம்பட்டி வந்தார், அவர் ஒரிஜினல் குக்கு. அப்போ அந்த ரேஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ரோஜா அவர்கள் வரப்போகிறாங்க, ஒரு ஃபீமேனால குக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன விஷயங்கிறத. இப்போ வரும்போது அந்த கலர்ஃபுல்லாக ஒரு கிளாமர் கிடைக்கும் எல்லா பேருக்குமே. அதன் மூலமாக நீங்கள் வந்து இன்னும் டெவலப் பண்ணி தான் கொண்டு போகணும். நீங்கள் 50 கோடி ஒரு படம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா 100 கோடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஆர்டிஸ்ட்டு போகணும், செட்டு போகணும், கதை வேணும் இல்லையா? அப்புறம் அப்போ தான் ரசிப்பாங்க. அது மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போகும்போது ரீச் அதிகமாக வரும். இப்போ ஸ்பான்சர்டு உங்களுக்கு உள்ளே வருவாங்க, இது நல்லா பண்ணுறீங்க, செட்டு படம் போட்டிருக்காங்க, ஸோ ஆங்கர் 2 பேர் பண்ணுறாங்க, ஸோ ஜட்ஜஸ் 4 பேர் வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து பணம் வந்து இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் கேட்குற அமௌண்ட்டோட ஸ்பான்சர்டில் வந்து அதிகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. அப்படி போகும்போது நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அப்போ அந்த செட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஓகே. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ஷோமே செட்டு வந்து பிரமாதமாக இருக்கும். EVPSL தான் செட்டு போட்டிருக்காங்க, பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அது அந்த செட்டை பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. அதை ஓகே. அதனால் நீங்கள் அது ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் எடுத்து டெவலப் பண்ணி கொண்டு போகும்போது ஸ்பான்சரோடும் செலவுகள் பண்ணணும். நீங்கள் போட்டதை விட டபுள் மடங்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே சார், எனக்கு ஃபைனலாக இந்த ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணுது. ஒரு ரியாலிட்டி ஷோ மக்களை இவ்வளோ பக்கத்தில் கொண்டு போய் அவங்க ரசிக்கும் பொழுது அதில் உள்ள விமர்சனங்களையும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற போது அதை சரி பண்ணுற முயற்சியில் இறங்கும்போது திரும்ப ஆதரிப்பாங்க. சரி பண்ணலைன்னா அப்படின்னா கண்டிப்பாக விமர்சனத்துக்குள்ளாவாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே. நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு செய்தியை மக்கள் ரசிக்க விரும்பலை, அவங்க பார்க்க விரும்பலை. நீங்கள் சிறப்பாக நீங்கள் சொல்லும் போது எப்படி ரீச் ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் சுமாராக சொல்லும்போது என்ன விமர்சனத்தை நீங்கள் பார்த்தீங்க? அவர்களே பார்த்தாங்க இல்லையா? இல்லையா? உதாரணத்துக்கு குக் வித் கோமாளி 5-6 சீசன் சொல்லலாம், பிக் பாஸ் 9 சீசன் சொல்லலாம்ல. அதை ரசித்தாங்களா? விமர்சனம் பண்ணாத யாரும் கிடையாது. 199 பேர் திட்டினாங்க. அது எதுக்கு? அது நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, உங்களுக்கு ஆதரவு இன்னும் பெருகும். மக்களுடைய உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா உங்களுடைய வியூவர்ஸ் டிஆர்பி இன்னும் ஏறும். உங்களுக்கு சொல்லப்போனால் நீங்கள் நிகழ்ச்சி அப்படி தான் பண்ணணும். நீங்கள் படம் பண்ணலை, படம் பண்ணால் சர்டிஃபிகேட்னு படத்தை போட்டு ஸ்க்ரீனில் கொண்டு போகலாம். இப்போ இஷ்டம் வரவோ இல்லைன்னா வராமல் பார்க்க மாட்டேன். இது அப்படி கிடையாது. நீங்கள் உட்காந்துட்டு பார்ப்பாங்க, படுத்துட்டு பார்ப்பாங்க, டீ குடிச்சிட்டு பார்ப்பாங்க, நின்றுட்டு பார்ப்பாங்க, கிராஸ் பண்ணிட்டு போகும்போது சீரியலை பார்த்துட்டு போவாங்க. தான் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்போ அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. சமூகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக மீடியாவுக்கு இருக்குது, சேனலுக்கு இருக்குது, OTTக்கும் இருக்குது. அதை நீங்கள் தவிர்த்துட்டு பண்ணினீங்கன்னா விமர்சனம் கடுமையாக தான் இருக்கும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.